ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய இந்த ஜூலை 29ஆம் தேதி அன்று பார்த்தீங்கன்னா பௌர்ணமியானது நிகழ்கிறது. இந்த பௌர்ணமி நாளில் சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளும் ஏற்படுதுங்க. ஸோ இதனுடைய தாக்கங்களானது பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது, இவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்களை பார்த்தீங்கன்னா சந்திக்க போகின்றார்கள், அதே போல் இவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பண ரீதியாக எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவர்கள் கஷ்டப்பட போகிறாங்க அப்படிங்கிறது குறித்து தான் இந்த பதிவில் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை தனுசு ராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். வரக்கூடிய ஜூலை 29ஆம் தேதி அன்று பார்த்தீங்கன்னா பௌர்ணமியானது நிகழ்கிறது. இந்த பௌர்ணமியானது பார்த்தீங்கன்னா அம்மனுக்குரிய ஒரு நாளாக சொல்லப்படுது. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா அம்பாளுடைய வழிபாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களிலுமே செய்து வருவாங்க. அதே போல் ஒரு குறிப்பிட்ட சொல்லணும்னா ஏதாவது ஒரு விஷயங்களை ஒரு பரிகாரமாக பார்த்திங்கன்னா நினைத்து நம்ம மனதார வேண்டிக் கொண்டு ஒரு வேண்டுதலை வைத்து இந்த அம்பாளுக்கு நம்ம ஏதாவது ஒரு பரிகார பூஜைகளை செய்தோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த ஒரு விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாளில் தாங்க இந்த கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகள் ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயங்கள் பார்த்திங்கன்னா இந்த கிரக நிலைகளை வைத்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன விஷயங்களை சொல்லப்பட்டிருக்கோ அந்த ஒரு விஷயங்கள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படியே நடக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இது ஒரு லக்கி டைம் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனாலுமே இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அந்த கிரக நிலைகளை வைத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், அதே போல் இவர்களுக்கு என்னென்ன விஷயங்களானது பார்த்திங்கன்னா ரொம்ப லக்கியாக இருக்க போகுது அப்படிங்கிறத குறித்து இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். பல கிரகங்களில் சில அதிசயங்களானது பார்த்திங்கன்னா நிலவுகின்றன. இதன் மூலமாக தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி நம்ம பார்க்க இருக்கோம். இந்த காலகட்டத்தில் சூரியனும் குரு பகவானும் வீட்டில் இணைந்து உச்சபலத்துடன் இருப்பதுதான் சிவராஜ யோகம். ஸோ இந்த காலகட்டத்தில் சூரியன், புதன், குரு கடகராசியில் பார்த்திங்கன்னா பயணிக்க உள்ளனர். சுக்கிரன் கன்னி வீட்டில் பார்த்திங்கன்னா பயணிக்க போகின்றார். செவ்வாய் சுக்கிரனுடைய வீட்டில் அமர்ந்துள்ளார். புதன் பகவான் வக்ரமாக உள்ளார். ராகு கேதுவினுடைய தாக்கங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. சுக்கிரன் ராகு சேர்க்கை உள்ளிட்ட நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்குமே இந்த நேரத்தில் உத்தியோகத்தில் பார்த்திங்கன்னா மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இல்லையெனில் தேவையில்லாத சிக்கல்களில் நீங்கள் சிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளதுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கோபப்படுவது, வார்த்தையை விடுவது, அதே போல் பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் பார்த்திங்கன்னா நீங்கள் வெறுப்பாக போட்டு பேசக்கூடிய வார்த்தைகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் தவிர்ப்பது தான் நல்லது. இல்லையெனில் வேலையை இழக்கக்கூடிய அபாயங்களானது ஏற்படும். வேறு வேலை கிடைப்பதிலுமே உங்களுக்கு நிறைய சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளதுங்க. மீண்டும் இன்னொரு வேலை கிடைக்காத என்ற ஒரு நிலைகளானது ஏற்படும். வேலை கிடைப்பது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவுமே இந்த நேரத்தில் தள்ளி தள்ளி போகும் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த நிலைமைகள் ஏற்படும் என்பதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய வேலையை தக்க வைத்துக் கொள்வது சிறந்தது. ஸோ அந்த விஷயங்களில் ரொம்ப கவனங்கள் உங்களுக்கு தேவைப்படுதுங்க. கவனமாக இருங்க. இருக்கக்கூடிய வேலையை பார்த்திங்கன்னா இழந்துடாதீங்க. அந்த வேலையை பார்த்திங்கன்னா தக்க வைத்து கொள்ளுங்கள். அதாவது போதிய வருமானங்கள் இருந்தாலும் இல்லை என்றாலுமே அந்த வேலையை தக்க வைத்து கொள்ளுங்கள். இந்த காலகட்டங்கள் உங்களுடைய வேலைகளுக்கு பார்த்திங்கன்னா சாத்தியங்கள் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். மேலதிகாரிகளிடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இணக்கமாக செல்வது நல்லது. தேவையில்லாத வாக்குவாதங்களை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லதுங்க. அரசாங்கத்துறையில் இருப்பவர்கள், அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். நிறைய பயணங்களை நீங்கள் மேற்கொள்வீர்கள். உறவினர்கள், நண்பர்களை சந்திக்கக்கூடிய யோகங்களானது உண்டாகும். மனதில் புத்துணர்வானது உண்டாகுங்க. எல்லாவற்றையுமே சமாளிக்கலாம் என்கின்ற ஒரு நம்பிக்கையானது உங்களுக்கு ஏற்படும். ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு முன்னேற்றங்களானது ஏற்படுங்க. தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்த பதட்டமானது உங்களுக்கு குறையும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றங்களானது ஏற்படுங்க. உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் பார்த்திங்கன்னா முன்னேற்றங்களானது காணப்படும்.
அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தேவையில்லாமல் கத்துவது, கோபப்படுவது, ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா மற்றவர்களிடம் வந்து திட்டி பேசுவது, இது போன்ற விஷயங்கள் சமூக வலைதளங்களில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி சில விஷயங்களை பதிவிடுவது, இது போன்றவற்றை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. இல்லையெனில் சட்ட சிக்கலுக்கு நீங்கள் ஆட்படுவீர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கவனங்கள் ரொம்ப முக்கியங்க. இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். அதே போல் சட்டத்திற்கு உட்பட்ட எல்லா விஷயத்திலும் தனுசுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு இப்போ ஏற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு தான் சொல்லணும். செல்ஃபோன் பயன்படுத்துவதை குறைத்து கொள்வது நல்லது. தூக்கத்தை தவிர்க்காமல் இருப்பது நன்மையை கொடுக்கும். அதே போல் உங்களுடைய உடற்பயிற்சியை தினந்தோறும் தவிர்க்காமல் இருப்பது தாங்க நல்லது. உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி, வருமான வரி, இது போன்றவற்றெல்லாம் வந்து நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். இதில் கவனமாக இருக்கவில்லை என்றால் பிரச்சனைகளில் சிக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. கோபத்தை தவிர்ப்பது முன்னேற்றத்தை கொடுக்கும். அண்டை வீட்டுக்காரர்கள், உடன் வேலை செய்யக்கூடியவர்கள், உறவினர்கள், வேலையாட்களிடம் வாக்குவாதங்கள் வைத்து கொள்ளாமல் இருப்பது ஏற்றத்தை கொடுக்கும். தலைவலி, சளி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளை சரி செய்வது கொள்வது, இது போன்ற விஷயங்கள் நல்லது. அதே போல் நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்குங்க. இந்த காலகட்டத்தில் நிறையவே அன்னதானம் தருவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். மேலுமே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு உச்சம் பெற்று அஷ்டமத்தில் சஞ்சரித்து வருகின்றார். இருப்பினும் கூட அவரது பார்வை 2ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பதியுது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குடும்ப முன்னேற்றங்கள் திருப்திகரமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். கூடுதலாகவே வந்து பார்த்திங்கன்னா குறை சொல்லியவர்களே உங்களை வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது பாராட்டக்கூடியவர்களாக வந்து இருக்க போகின்றார்கள். இழந்த வாய்ப்புகளை மீண்டும் நீங்கள் பெறுவீர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். இருப்பினும் கூட நீங்கள் எதிர்பாராத விதத்தில் ஒரு சில சமயங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மனக்கசப்புகள் தரக்கூடிய சம்பவங்களும் நடைபெறலாம். பிறருக்கு பொறுப்பு சொல்வதை தவிர்ப்பது நல்லது. அதே போல் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனங்கள் தேவை. குரு வழிபாட்டை முறையாக செய்வதன் மூலம் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடும். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடகராசிக்கு புதன் செல்ல இருக்கின்றார். அவர் அங்குள்ள சூரியனோடு இணைந்து உங்களுக்கு இப்போது வந்து பார்த்திங்கன்னா புதாத்திய யோகத்தை வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்துவாருங்க. ஸோ அவரோட உச்சகுருவும் இணைவதனால உங்களுக்கு நல்ல பலன்களானது கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி ஒரு காலகட்டங்கள் உங்களுக்கு அமையாது. இந்த கிரகங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா 3ம் ஒன்று இணைந்து உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதிலையும் காட்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரசியல் மற்றும் பொது நடத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு பொறுப்புகள் கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு 7, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் அஷ்டமத்திற்கு வரும் பொழுது உங்களுக்கு மறைந்த புதனால நிறைந்த தனலாபங்கள் கிடைக்குங்க. எனவே பொருளாதாரத்தில் நிறைவுகளானது ஏற்படும் என்றாலுமே மன அமைதியானது உங்களுக்கு குறையக்கூடும். இடமாற்றம், வீடு மாற்றம் எளிதில் கிடைக்கக்கூடுங்க. அதே போல் தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்து இணையலாம். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் கவனத்தை செலுத்துவீர்கள். அதே போல் குடும்ப உறுப்பினர்களினுடைய பெயரில் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகங்களானது உண்டுங்க. வியாபாரத்தில் உழைப்பிற்கேற்ற பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். புதிய திருப்பங்கள் பலவுமே வந்து ஏறக்கூடிய நேரங்கள் இது. அதாவது புதிய திருப்பங்கள் பலவும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படக்கூடிய நேரங்கள் இது அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்திலேயே மிதுன ராசிக்கு செவ்வாய் செல்ல இருக்கின்றார். அதனால் உங்களுடைய ராசிக்கு 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அப்படிங்கிறதுனால 7ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவர் சஞ்சரிக்கும் பொழுது உங்களுக்கு பிள்ளைகளினுடைய எதிர்கால நலன்களை கருதி எடுத்த முயற்சிகளானது வெற்றி பெறும். குறிப்பாக அவர்களினுடைய மேற்படிப்பு சம்பந்தமாகவோ உத்தியோகங்கள் சம்பந்தமாகவோ நீங்கள் எடுத்த புது முயற்சியில் வெற்றிகளானது கிடைக்குங்க. இடமாற்றங்கள், வீடு மாற்றம் எதிர்பார்த்தபடியே வந்து அமையும். கடன் சுமைகள் பாதிக்கு மேல் குறையக்கூடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். வாங்கிய இடத்தை விட்டுமே வேறு இடம் வாங்க இயலும், நம்மளால் முடியுமா முடியாதா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது புதிய இடம் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டாகுங்க. சகோதரர்களினுடைய இல்லங்களில் நடைபெறக்கூடிய திருமணத்தை முன்னின்று நீங்கள் நடத்தி வைப்பீர்கள். பாகப்பிரிவினைகள் மிக சுமூகமாகவே வந்து முடியக்கூடிய நேரங்கள் இது. அதே போல கன்னிராசிக்கு செல்லக்கூடிய சுக்கிரன் அங்கு நீச்சம் பெறுகின்றார். உங்களுடைய ராசிநாதன் குருவிற்கு சுக்கிரன் பகை கிரகம் ஆவார். எனவே அவர் வந்து நீச்சம் பெறுவது நன்மைதான். இந்த காலத்தில் உத்தியோகத்தில் ஊதிய உயர்வு உண்டு. தக்க விதத்தில் வெளிநாட்டு யோகங்களும் வந்து ஏற்படுங்க. பொது வாழ்வில் ஏற்பட்ட வீண் பழிகளானது அகலக்கோடு.
புதிய பொறுப்புகளும் மாற்றப்படுவீர்கள் அப்படின்னு வந்து தான் சொல்லலாம். அதிகார அந்தஸ்தானது கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இது. அதே போல் ஆதாயங்கள் தரக்கூடிய தகவல் அதிகம் வருகின்ற நேரம் இது அப்படின்னு தான் சொல்லணும். எந்த ஒரு காரியத்தையுமே நீங்கள் எளிதில் வந்து செய்து முடித்து வெற்றியை காண்பீர்கள். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகளில் மாறுதலானது ஏற்படும். ஸோ இப்படி நிறைய விஷயங்களானது வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அது மட்டும் இல்லாமல் அதிக கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லது. எந்தெந்த விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணுமோ அந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். பெண்களுக்கு பிரச்சனைகளானது அதிகரிக்கக்கூடும். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.